ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான். ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தான். ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டியிலிருந்து அட்டை புட்டிகளை பறக்கிட்டு போனார். ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், குப்பை தொட்டியிலிருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போனார். மூணாவதா ஒருத்தர் வந்தார், குப்பை தொட்டியிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சுட்டு போனார். ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது, அங்க இருக்கக்கூடிய எச்சில் இலையிலிருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது, அங்க இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது. இப்ப இவன் யோசிச்சான், ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடிகிறது என்றால் நாம் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினார். ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம், கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாக மாறிக்கொள்வோம். வாழ்க்கை இனிமைதான். திடீரென்று ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறீர்கள் என்றால் இந்த 10 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். இதை யாரிடமும் கூறாதீர்கள், நெருக்கமானவர்களிடம் கூட. கடன் முழுவதும் அடைத்து விடுங்கள். இந்த பணத்தை யாருக்கும் டிரான்ஸ்பர் செய்யாதீர்கள். புதிய சொந்த வீட்டிற்கோ காஸ்ட்லியான வாடகை வீட்டிற்கோ உடனடியாக மாறாதீர்கள். உங்கள் வேலையை விடும் அவசர முயற்சி வேண்டாம். கார் போன்ற ஆடம்பரமான பொருட்களில் காசை வீணடிக்காதீர்கள். சொந்தக்காரர்களிடமும் நண்பர்களிடமும் எந்த பிசினஸிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் வாரிசுகளுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸை எந்தவித மாற்றமும் இன்றி மெயின்டைன் பண்ணிக் கொள்ளுங்கள். முக்கிய விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டம் மாறவிருக்கும் நேரத்தில் உள்ளீர்கள். அதனால் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். நீங்கள் நம்பினால் வெற்றியை அடைவீர்கள். இந்த வீடியோவை சேவ் செய்து வைத்து அவ்வப்போது பாருங்கள். இன்னொரு 100 வருஷத்துல, ஏன் 80 வருஷத்துல கூட, 2100 கூட நம்ம இருக்க மாட்டோம். உங்களுக்கு சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்லயோ கஷ்டப்பட்டு வாங்கின அபார்ட்மெண்ட்லயோ வேற யாரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரோ பைக்கோ கூட பழைய இரும்பு கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்து ரெடி பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க. உங்க குடும்பத்திலேயே அடுத்தடுத்த வாரிசுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. சொல்ல போனா உங்க பேர் கூட தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா நீங்க அவங்க வீட்டுல ஒரு போட்டோ, அவ்வளவுதான். போட்டோவே இப்ப நிறைய பேர் வீட்டுல வைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு 10-20 வருஷத்துல நம்ம இப்ப வாழ்ந்த வாழ்க்கையே வரலாறு ஆயிடும். எல்லாரும் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சு மண்டையை குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு தோணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் ஃப்ரீயா விட்டு போங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமோ தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க.